ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெமெடி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹேர் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் ரொம்ப சிம்பிளாக தான் போடுவோம். அது ஒன்றும் இல்லைங்க, பச்சை பயிறு, வெந்தயம். இது வந்து உங்களுக்கு தலைக்கு எத்தனை எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதும் அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் அந்த பச்சை பயிறு, வெந்தயம் ஊறின தண்ணியை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. லைட்டாக ரொம்ப வந்து தண்ணியாக இருந்தால் ஹேரில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கீழே வழிஞ்சிரும். அதனால் இந்த ஊற வைக்கும்போது தண்ணி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணி எவ்வளோ தேவையோ நான் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும், அதை நான் பார்த்தாவே தெரிஞ்சுது. அதனால் அதை அப்படியே நான் ஊற்றிட்டேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அதுவும் இல்லாமல் லைட்டாக அரைச்சி எடுத்ததும் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2 மூடி இல்லை 3 மூடி அது மாதிரி கணக்கு வச்சு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒட்டாமல் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்து சில்கியாக வந்து நல்லா பிளெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் ஊற்றினதும் இன்னும் ஒரு 2 அரை அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் மெய்யன்னு நல்லா மெய்ய வரும். நல்லா அரைச்சி எடுத்ததும் ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் போடணும். ஹேரில் எப்பவுமே வந்து ஹேர் மாஸ்க் போடும்போது தலையில் எண்ணெய் வச்சுட்டு போடாதீங்க. ஏன்னா எண்ணெய் வச்சுட்டு போட்டிங்கன்னா ஒட்டிக்கும். இப்போ வந்து ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியுதுல்ல, அது வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். தண்ணியாக இருந்துச்சுன்னா வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது மூஞ்சில், கை, காலெல்லாம் நல்லா வழிய ஆரம்பிச்சிடும். அது நல்லா இருக்காது, வேஸ்ட்டாக கீழேயும் போயிடும். இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் போடணும். ஏன்னா எண்ணெய் வச்சுட்டு போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், முடியிலே ஒட்டிக்கும். நம்ம வாஷ் பண்ணும்போது அப்படியே ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு போடுங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து குளிச்சுட்டு வந்தாலும் அப்படியே ஹேரில் ஒட்டிகிட்டே இருக்கும். நீங்கள் அப்புறம் வந்து சீப்பு வச்சு நல்லா வாடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் லைட்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வாட்டி குளிச்சுருங்க. குளிச்சுட்டு நல்லா ஷாம்பு போடாமல் குளிச்சுருங்க. இன்னொரு வாட்டி நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அது போட்டு நல்லா குளிச்சுருங்க. அவ்வளோதான், அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் உங்களுக்கு எப்படி டைமோ. இது வந்து உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியான உடம்புலாம் வந்து கொஞ்சம் டக்குன்னு வாஷ் பண்ணிக்கோங்க. ஹீட்டான பாடினா ஓகே, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் வச்சுக்கலாம். அதனால் வந்து நல்லா முன்னாடி பின்னாடி சைடில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து இது ஒரு வாரத்துக்கு ஒரு 2 நாள் போட்டாலே தெரியும். ஹேர் ஃபாலு, டேண்ட்ரஃபு, அப்புறம் வந்து ஹேர் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃப்ரிஸியாக இருக்குது, அது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா வந்து கண்டிஷ்னர் போட்ட மாதிரி இருக்கும். இந்த ஹேர் மாஸ்க் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.